குட் மார்னிங் தம்பி. இந்த காபி சாப்பிடு. ம் ச்சே. எனக்கு இந்த காஃபி ஒன்று தான் கேடா, இதுக்கு பதிலா விஷத்தை கொடுத்துருங்க, குடிச்சிட்டு போய் சேர்ந்துறேன். டேய், ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு என்னடா ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? என்ன அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டவனுங்க இன்னும் உயிரோட தானே இருக்கானுங்க. அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அப்படிலாம் சொல்லாத தம்பி. அப்பா இருக்கான்ல, அவங்கள சும்மா விட்டுருவானா? இப்படியே சொல்லிட்டு ஆனா அவனுங்களை ஒண்ணும் பண்ணாத. வரதம் தான். வா தம்பி, அவன்கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிடுவோம். வாப்பா, அந்த சந்தோஷ் பயலுக்கு எப்படி சமாதி கட்டிடலாம். சார், பாஸ்கர் சார். வா. குட் மார்னிங் சார். என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யார் யாது? ராஜாராம் கிட்ட வேலை பார்க்குறவன், இனிமே நம்ம கிட்ட விசுவாசமா இருக்க போறவன். பேர் கன்னியப்பன். அந்த சந்தோஷ் கிட்ட அடி வாங்கி அவமானப்பட்டவன். சரி, நமக்கு நம்பிக்கையா இருப்பானா? இருப்பான். நம்ம பாலாஜி மாதிரியே இவனும் அந்த சந்தோஷம் ஒழிச்சு கட்டுறதுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கான். இவன் நமக்கு விசுவாசியா மட்டும் இல்லாம அந்த சந்தோஷுக்கு விரோதியாவும் இருப்பான். சோ இவனை நம்பலாம். ராஜாராமனுக்கும் மற்றவங்களுக்கும் துளி கூட சந்தேகம் வராத அளவுக்கு இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். ராஜாராமன் கம்பெனில உனக்கு எவ்வளவு சம்பளம்? 8000. இந்த மாசத்துல இருந்து நான் ஒரு 8000 உனக்கு சம்பளம் தர்றேன். போதுமா? தேங்க்ஸ் சார். எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. ராஜாராம் ஆபீஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற தகவலை சொல்லு. அதை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். சார் சொன்ன மாதிரி என்னை அடிச்சு அவமானப்படுத்தின அந்த சந்தோஷ ஒழிச்சு கட்டுறது தான் என்னோட லட்சியம். அதுக்கு சம்பளமும் கொடுக்குறேங்கிறீங்க, கரும்பு திங்க கூலி கொடுக்குற மாதிரி. அது என்ன எனக்கு கசக்குமா? அந்த ராஜாராமோட ரூம்ல உங்களோட கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி A to Z எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. செயலும் அப்படிதான் சார் இருக்கும். நான் வரேன். நில்லுப்பா. இந்தா இதை வச்சுக்க. இல்ல சார், வேணாம். வேலை செய்யாம நான் பணம் வாங்குறது இல்ல. இந்த பணத்தை என் கணக்குலயே வச்சுக்கோங்க. நல்ல தகவலா சொல்லிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். நான் வரேன் சார். எப்படி சார் நம்ம ஆளு? ஆள் சூப்பரா தான் இருக்கான். தம்பி, கவலையே படாத. இவனை வச்சே அந்த சந்தோஷம் அடிச்சு நொறுக்கிடலாம். இந்த தலையை சுத்தி மூக்க தொடுற வேலையெல்லாம் வேணாம். அடிச்சா நேருக்கு நேர் அடிக்கணும். ஏதாவது பண்ணுங்க. என்ன சார் தம்பி இப்படி சொல்லிட்டு போறாப்புல? அந்த பையன் சந்தோஷ என் பையன் காலில் விழ வைக்கணையா? அந்த ராஜாராமனோட முத பொண்டாட்டி அணு இருக்காளே, அவ வீடு எங்கேயா இருக்கு? சந்தோஷ் இருக்கானா? நீங்க யாரு? நான் பாலாஜியோட அப்பா. என்ன முழிக்கிற? சந்தோஷ் இருக்கானா இல்லையா? இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. தப்பு பண்ணது உங்க பையன் பாலாஜி தான். அவன் எங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனாலதான் எங்க அண்ணனுங்க அவனை அடிச்சாங்க. பதிலுக்கு நீங்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் போலீஸுக்கு பணம் கொடுத்து போலீஸ் சரி கட்டி வெளில வந்துட்டானுங்கல்ல. இனிமே போலீஸ் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நானே நேர்ல போதன்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? கூப்பிட அவனை. நீங்க எல்லாம் மரியாதையா சொன்னா போக மாட்டீங்கல்ல. போலீஸ் வந்தா தானே போவீங்க. இப்ப போறீங்களா இல்லையா? இப்ப நீங்களே மரியாதையா போறீங்க, இல்ல நானே போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். எதுக்கு இன்னும் நிக்கிறீங்க? என்ன மஞ்சு? யோ, எங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க? என்ன? ஐயோ, கையோட ஐயா, சந்தோஷ். பெரிய சூறா மாதிரி எகிரிட்டு இருக்க. யோ, மரியாதையா இங்க இருந்து போகல, உன் புள்ள படுத்திருந்த ஹாஸ்பிட்டல்லயே உன்னையும் படுக்க வச்சிருவேன். ஆமா சொன்னாங்க. நீதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹோல்சேல் வியாபாரி மாதிரி பேஷண்ட் சப்ளை பண்றதா சொன்னாங்க. அட போறேன். நான் போறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை பார்த்து ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு போறேன்டா. என்னடா முழிக்கிற? உங்க அம்மா வீட்டுல தானே இருக்காங்க. பாவம், ஆபரேஷன் வேற பண்ணிருக்கு. எங்க போயிருக்க போறாங்க? வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. மேடம், அனு மேடம். என்ன உண்மை சொல்ல போற? என்ன பத்தி ஒண்ணு இல்ல, எல்லாம் உங்க அம்மாவை பத்தி தான். பாவம், அவங்க புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கலாம். அது அவங்களுக்கு தெரியவே தெரியாதான். ரொம்ப அநியாயமா இருக்குல்ல. அதான் தெரியப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். என்ன போலாமா? உனக்கு இப்ப என்ன வேணும்?
அப்படி வா வலிக்கு. நீ என் வீட்டுக்கு வந்து என் பையன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும். நீ என் வீட்டுக்கு வந்து என் பையன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும். என்ன இதுக்கு சம்மந்தமா? இல்லன்னா சொல்லு, நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஆஹா, நீ சரிப்பட்டு வர மாட்ட. ரொம்ப யோசிக்கிறிய. அனு மேடம், அனு மேடம், நான் வரேன். வந்து உன் வீட்டுக்கு வரேன். நீ சரிப்பட்டு வர மாட்ட. உன் பையன் கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதான் தம்பி நம்ம டீலு. சரி, கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். போதுமா? உனக்கு 1 hour டைம் தர்றேன். அதுக்குள்ள நீ என் வீட்டுக்கு வரணும். வரல, நான் மறுபடியும் உன் வீட்டுக்கு வருவேன். எடா வண்டிய. என்ன சந்தோஷ் இது? அந்த பாலாஜி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறியா? ம். வேணா சந்தோஷ், அவன் கிட்ட போய் நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அம்மாவுக்காகத்தான் மஞ்சு. அம்மா கிட்ட இவன் எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அவன் வீட்டுக்கு போறேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் வரேன். மஞ்சு, ஏய், என்னடி இது? 10 நிமிஷம் முன்னாடி காலேஜ் கிளம்புறேன்னு போனேன். இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு ஃபோன் வந்தது. இதோ கிளம்பிட்டேம்மா, நீங்க உள்ள போங்க. பாய். சரி, நீ மெதுவா பார்த்து ஜாக்கிரதையா போ. ராக்கெட்ல போற மாதிரி ஸ்பீடா போகாத, புரியுதா? பாய். ம். பார்த்து போடி, சொல்றத கேளு. இந்த போனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றாளோ? சொல்லு மஞ்சு. அண்ணா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீ கொல்லப்படாத மஞ்சு, நான் பாத்துக்கிறேன். இப்பவே அந்த பாஸ்கர் வீட்டுக்கு போறேன். பிரச்சனை எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இருமா. பாய். வாங்க கார்த்திகேயன், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. என்னாச்சு? அனாம வீட்டுக்கு அந்த பாஸ்கர் போயிருக்கான். உண்மையை சொல்ல போன சந்தோஷம் போட்டு மிரட்டி இருக்கான். அப்புறம் அப்படி உண்மையை சொல்லாம இருக்கணும்னா சந்தோஷ் பாலாஜி கால இருந்து மன்னிப்பு கேட்கணுமா? இதுக்கு சம்மதிச்சு இவனும் பாலாஜி வீட்டுக்கு போயிருக்கான். சரி, வாங்க போலாம். பிரியா, பாஸ்கர் வீட்டு அட்ரஸ் சொல்லு. பாஸ்கர் வீடு எனக்கு தெரியுமே. சரி வாங்க போலாம். எதுக்குண்ணே? பிரியா, ஒரு சின்ன பிரச்சனை. நாங்க பாஸ்கர் வீட்டுக்கு போறது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே? ம். உட்காருங்க. எனக்கு என்னவோ அந்த சந்தோஷம் நம்பிக்கையே இல்லை.
அங்க இருந்து வந்து பாலாஜி காலில் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனா லூசா? அப்ப நான் லூசா? அவன் வருவான் ஐயா, நிச்சயமா வருவான். அவன் அம்மா கிட்ட அவங்க அப்பனை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் வராம இருப்பானா? சார் நான் அப்படி மறவா இருக்கேன். சரி போ. வா சந்தோஷ் வா. என் நம்பிக்கை நீ கெடுக்கல. உங்க அம்மா மேல நீ வச்சுக்கிற பாசத்துக்கு 1 கோடி நமஸ்காரம். பாலாஜி எங்க? அடடா, என்ன கடமை உணர்ச்சி. பொறுப்புனா இப்படிப்பட்ட பொறுப்பாவில் இருக்கணும். இரு கூட்டாரன். பாலாஜி தம்பி வா. உன்னை பெத்த அப்பனா உன் வேதனை என்னன்னு தெரியாதா? வா, ஹாலுக்கு வந்து பாரு. ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எழுந்திருச்சு என் கூட வாப்பா. வா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கான். வா. கடவுளே, இந்த சந்தோஷ் மன்னிப்பு கேட்க போறானா இல்ல மறுபடியும் மண்டையை உடைக்க போறானு தெரியலையே. என்ன மன்னிச்சிரு. டேய் நில்லு. மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தையில ஸ்டைலா சொல்லிட்டா எல்லாம் சரியா போச்சா? நமக்குள்ள பேச்சு என்ன? என் பையன் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும். இல்லனா போயிட்டே இரு. நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன். என்ன பாக்குற? உன்னை இங்க யாரும் கம்பல் பண்ணல. இஷ்டம் இல்லைன்னா போயிட்டே இரு. அவனை உசி பேத்தி விட்டு உத வாங்காம ஓய மாட்டான் போல இருக்கு இந்த ஆளு. என்ன மன்னிச்சிரு பாலாஜி. நில்லு சந்தோஷ். இவனுங்க வேற வந்துட்டானுங்களா? இன்னைக்கு ருத்ர தண்டம் ஆடாம போக மாட்டானுங்களே. ஏய், நீ என்ன அவன் கால விழுற? பாப்பா, அந்த மெக்கானிக் பையனையும் கூட்டிக்கிட்டு நீ கரெக்டாக தான் வந்திருக்க. யோ, நான் கடைக்கு பேசு. ரொம்ப எகிராத மெக்கானிக்கு. இது என் வீடு, உன் பற்றா இல்ல. இங்க இருந்து நீ உயிரோட போகணும்னா அதுக்கு நான் தான் மனசு வைக்கணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த வெட்டி பில்ட போய் கொடுத்துட்டு இருப்ப? இதெல்லாம் போய் ஏதாவது ஸ்கூலுக்கு போற பசங்கிட்ட சொல்லு, அவங்க தான் நம்புவாங்க. இதே இடத்துல உன்னையும் உன் புள்ளையும் என்னால கண்டம் பண்ண முடியும். பாக்குறியா? அப்ப மோதி பார்க்கலாங்கிற முடிவோட தான் வந்திருக்கலாம் ரெண்டு பேரும். அப்படிதான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? தம்பி சந்தோஷ், விதி வலியது. உனக்கு அம்மா மேல பாசம் அதிகம் இருக்கு. அதனால நான் சொன்னதை கேட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா இவங்களுக்கு இல்லையே. என்ன பண்ண சொல்ற? அதனால இப்ப எனக்கு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்ற தவிர வேற வழியே இல்லப்பா. என்ன மன்னிச்சிருக்கண்ணா. சார் ப்ளீஸ் சார், வேணாம் சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ். நீ கெஞ்சுற,
ஆனா அவங்க 2 பேரும் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிறாங்களே. என்ன பண்ண சொல்ற? உங்க வீட்டு நம்பரு 28485778 தானே? கரெக்ட் தானே? உங்க இஷ்ட தெய்வத்தை 3 பேர் நல்லா வேண்டிங்க. கால் பண்ண போறேன். பாவையா நீ ஏதோ கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட்டு காசு வசூலிக்கிற மாதிரி பண்றேன்னு சொல்றே தவிர போனே பண்ண மாட்டேங்கிற. என்ன சார் முழிக்கிறீங்க? சொல்றது புரியலையா? ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. என்னமோ ஃபோன் பண்ணுவேன்னு பூச்சி காட்டுற. ஹனு மேடத்துக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாதி விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போதே மீதி விஷயத்த அவங்களே சொல்லுவாங்க. கேட்டுப்பாரு. என்னாச்சு? ஃபோன் சுடுதா? இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாளைக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு எதுக்கு நல்லா பாத்துக்கிட்டு இன்னைக்கே கையில பதில் சொல்றோம். என்ன கார்த்திக்? கரெக்ட் தான். என்ன 2 பேருக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? எந்த பெட்ல என் பையனை படுக்க வச்சீங்களோ அதே பெட்ல உங்களை நான் படுக்க வைக்கிறேன்டா. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. அவசரப்பட்டு பஞ்சு டயலாக்லாம் பேசாதியா. நீ மட்டும் சந்தோஷ் மேல கை வச்சிருந்த புழல்ல நேரம் கவர்மெண்ட் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். அப்புறம் கார்த்திகை, நம்ம கிளம்பலாமா? சாருக்கும் பையனுக்கும் நிறைய வேலை இருக்கும். ஒருத்தர் மாத்தி மாத்தி திட்டிக்கணும்ல. ஆமாமா, நாம எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு வரோம் சார். அடுத்த தடவையா சின்ன புள்ளதனமா எதையும் யோசிக்காம புத்திசாலித்தனமா ஏதாவது யோசிச்சு வைங்க. சரியா? வா சந்தோஷ். என்ன சார் நீங்க அவனுங்க கையை கால முடிச்சு அனுப்பாம அசால்ட்டா விட்டுட்டீங்க? யோ, அது எனக்கு தெரியாதா? அவனுங்க போலீஸோட வந்தாலும் வந்திருப்பானுங்க. இல்லைன்னா என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசுறது அவனுக்கு தைரியம் ஏது? கீழே வந்தாலும் மீசல மண்ணு ஒட்டலுங்கிறது இதுதான் போல இருக்கு. என்னையா? இல்ல, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் சொன்னேன் சார். தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத. பேசாதீங்கப்பா. இன்னொன்னு எவ்வளவு அசிங்கப்படுத்தலாம் இருக்கீங்க. ச்சே.